தேவனுடைய அளவற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அளவற்ற விதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது உங்களுடையது என்பதை விசுவாசியுங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது அவன் வீட்டில் வச்சிருந்த பொருள் இல்லை, அவன் வச்சிருந்த தட்டுமுட்டு சாமான் இல்லை. இந்த சாமான் நான் எடுத்துக்கிறேன், அதை நீ எடுத்துக்கணும் பங்கு போட்டுக்கிறதுக்கு நம்ம கிடையாது. அவனுடைய ஆசீர்வாதம் என்ன? அவனை பெரிய ஆளாக்கின அந்த சக்தி, அந்த ஆற்றல், அந்த வல்லமை, அதைத்தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்லுது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார். அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை எல்லாரும் ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. மதுரையில் போதகர் சாம்பி செல்லத்துறை வெற்றி வாழ்வு கருத்தரங்கில் பேசுகிறார். நாள் அக்டோபர் 23, 24 செவ்வாய் மற்றும் புதன். நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. ஆசீர்வாதம்னா என்ன? சில பாடங்களை பார்ப்போம். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்னன்னு கரெக்டாக வழங்கும். ஆபிரகாம் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு எல்லாரையும் விட்டு வா, நான் கொடுக்குற தேசத்துக்கு போ,
உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். முதல் 3 வசனம். எத்தனை தடவை ஆசீர்வாதன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னு பாருங்க. அந்த 2 வசனத்தில், 2வது 3வது வசனத்தில் எத்தனை தடவை ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னு பாருங்க. அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? முதல் ஆதியாகமம் 1:22 பார்த்தோம் ஆசீர்வாதத்தை. அதில் என்ன கற்றுக்கிட்டோம்? ஆசீர்வாதம்ன்றது சொல்லி உண்டாக்குற ஒன்று. ஆசீர்வாதத்தை எப்படி உண்டாக்குறோம்? சொல்லி. கடவுள் ஆசீர்வாதத்தை சொன்னார், பலுகி பெருகின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ இங்கே இன்னொன்று கற்றுக்கணும். ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு முக்கியமான காரியம் இங்கே நமக்கு வழங்க வேண்டும். ஆசீர்வாதம் அதே தான், திரும்பவும் சொல்கிறது. ஆசீர்வாதம் என்றாலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுவது. சாபம்னா என்ன? தீமையான வார்த்தைகளை சொல்வது. நீ நல்லா இருப்பியா அப்படிங்கிறது சாபம். நல்லா இருப்பேன்னு சொல்கிறது ஆசீர்வாதம் இல்லைங்களா? அப்போ சொல்கிறதுல தான் இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவன் பாருங்க, அவனுக்கு அன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாது. கடவுள் கொண்டு வந்து அவனை பிடிச்ச உடனே ஆளை முதல்ல ஆசீர்வாதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவனுக்கு. அவனுக்கு வந்து வேறு எதையோ வணங்கிட்டு இப்படி இருந்தவன், அவன் கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாதவன். அவனை கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டு அவனை கூப்பிட்றாரு. நான் கொடுக்குற தேசத்துக்கு போ, உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வா, தேசத்தை விட்டு வான்றாரு. அவன் பொட்டி பொடியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான் பாருங்க. வந்து போகிறான். போய் இன்னொரு தேசத்துக்கு போனான், அங்கே பஞ்சம். இவர் சொன்ன தேசத்துக்கு வந்தா அங்கே பஞ்சம். என்னடா கடவுள் இன்னும் நான் ஒன்று ஆசீர்வதிப்புன்னு கூப்பிட்டு வந்தார், இங்கே பார்த்தா பஞ்சம். ஏன் அங்கே பஞ்சம்னா கடவுள் இவனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு காமிக்க விரும்புகிறாரு. ஆசீர்வாதம் என்னெல்லாம் செய்யும், எப்படி வேலை செய்யும்னு காண்பிக்க விரும்புகிறாரு. பஞ்சத்து நேரத்தில் எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான் பாருங்க. அங்கே தானியம் கிடைக்கும், அங்கே சாப்பாடு கிடைக்கும், பிழைச்சிக்கலாம். பஞ்ச நேரத்தில், வறட்சி நேரத்தில் அங்கே போய் பிழைச்சிக்கலான்னு போகிறான். போனால் அங்கே ஒரு வம்பு. அங்கே இந்த ராஜாக்கள் அந்த காலத்தில் கொஞ்சம் காட்டு மிராண்டித்தனமான ஆட்கள். மனைவி ரொம்ப அழகாக இருந்தால் புருஷனை கொண்டுட்டு மனைவி எடுத்துக்குவாங்க அவங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அதனால் போகும்போதே மனைவி சாராள் ரொம்ப அழகாக இருப்பா போல இருக்கு. அந்த சாராள்கிட்ட சொல்கிறான், அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கிற, யாராவது உன்னை நீ யாருன்னு கேட்டாங்கன்னா நீ என்னுடைய தங்கைன்னு சொல்லிவிடு, நான் உனக்கு சகோதரன் சொல்லிவிடு, ஏன்னா என்னை கொண்டுட்டு ஒன்றை எடுத்துக்குவானுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான் பாருங்க. கூப்பிட்டு போனால் அதே மாதிரி நடக்குது. அங்கே ராஜா அவளை பார்த்துட்டு, அடேப்பா இவ்வளோ அழகாக இருக்கா, அவளை கொண்டா என் மனைவி ஆக்கலாம்னு சொல்லி கொண்டு அரண்மனையில் அவளை தங்க வச்சிடுறாங்க. ராஜாவுக்கு மனைவி ஆகிறதுக்கு ஏற்பாடு நடக்குது. அன்றைக்கி ராத்திரி கர்த்தர் ஒரு சொப்பனத்தில் அவனுக்கு காட்சி அளித்து அவனுக்கு பேசுகிறாரு. இன்னொருத்த மனைவியை கூட்டி நீங்கள் உணர்ந்து வச்சிருக்கிற தொலைஞ்ச நீ அப்படின்னோன்னா அவனுக்கு ஒரே பயமாகி காலையில் எழுந்திரிச்சு முதல்ல ஆபிரகாமை கூப்பிட்டு அவன் வழி அனுப்பி விட்றான். போப்பா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பொய்யலாம் சொல்லிட்டு வர்ற, போ எனக்கு பெரிய வம்பு வந்துடும் போல இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறான். இதில் என்னன்னா, முந்தின நாள் இவன் மனைவியை எடுத்தான் பாருங்க, தங்கச்சின்னு நினச்சிக்கிட்டு தான் எடுத்தான். அப்போ மச்சானுக்கு நல்லா சீர்வரிசை பண்ணணுமேன்னு சொல்லி ஆடு மாடு அது இதுன்னு நிறைய வெள்ளி பொண்ணு அது இதுன்னு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான். ராஜா வீட்டு சீர்வரிசைன்னு அப்படியே வரும் பாருங்க. டவுரி அந்த காலத்தில் ஆம்பளை தான் கொடுக்கணும். அவன் கொடுத்துருக்கான் பாருங்க, ஆபிரகாமுக்கு சரியான ஒரு டவுரி கொடுத்துருக்குறான். கொடுத்து ராத்திரி கண்டு அந்த சொப்பனத்தில் வந்த திகிலில் காலையில் அதை பற்றி யோசிக்க கூட நேரம் இல்லை. முதல்ல கிளம்பி நீ போன்ட்டான். இவன் என்ன பண்ணான், கொடுத்த எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு போட்டு நேரம் கிளம்பி வந்துட்டான். 13ஆம் அதிகாரம், இது 12ஆம் அதிகாரத்தில் நடக்குது. 13ஆம் அதிகாரம் துவக்கும் போது வசனமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆபிரகாம் ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் வெள்ளி பொண்ணு மிகவும் உடைய சீமானாய் இருந்தான் அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிக்குது 13ஆம் அதிகாரமே. திடீர்னு சீமான் ஆயிட்டான், ஓவர் நைட்டு சீமான் ஆயிட்டான் பாருங்க. பாருங்க, எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது சில நேரத்தில் யோசிக்க தோணுது. ஆபிரகாம் என்ன ஒரு பெரிய யோகியனா? இவனை எந்த ஊரில் யோகியன்னு ஒத்துக்குவானுங்க இந்த மாதிரி ஆளை? மனைவி போனாலும் பரவாயில்ல, நான் ஏன் உயிர் போயிடக்கூடாது, மனைவியை வேணா ராஜா வேணா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஆள் இன்றைக்கி நம்ம யாராவது யோசித்தா நம்மளை பற்றி ஊரே கேவலமாக பேசுவோம் இல்லைங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பைபிள் வாசிக்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ எவ்வளோ ஒரு புத்தி எப்படி இருக்குது பாருங்கள் அவனுக்கு அன்றைக்கி ஒரு சபை கிடையாது, இப்படிப்பட்ட ஏஎஃப்டி சபை கிடையாது, அவனுக்கு ஒரு பைபிள் கிடையாது, அவனுக்கு ஒரு பிரசங்கியார் கிடையாது, அவனுக்கு இந்த நெறிகளெல்லாம் போதிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது பாருங்கள். ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் அவனுக்கு இருக்குது. அதை வச்சு தான் அவன் ஆண்டவரை பற்றியே கொஞ்சம் அறிவு தான், இப்போ தான் ஆண்டவரே தெரிய வருது அவனுக்கு, வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட ஏராளமான குறைவுகள், மனுஷனுக்கிட்ட இருக்கிற அத்தனை பயங்கள் குறைவுகள் சந்தேகங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே அத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது அவனுக்குள்ளே இருக்குது. நம்மளாம் இவ்வளோ போதனை கேட்டு கூட சில நேரத்தில் அதெல்லாம் இருக்குது உள்ள.
அப்போ அவனுக்கு பாருங்கள் இந்த விதமான நல்ல ஆதரவு அளிக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அவனுக்குள்ள பயம் அது இதெல்லாம் நிறைய இருந்தது பாருங்கள். மனைவி போனாலும் பரவாயில்ல, தான் உயிர் கிடைச்சா போதும்னு சொல்லி இருக்கிறவன் அவன். மனைவியை வேணா இன்னொருத்தன் எடுத்துக்கிட்டோன்ற நினைக்கிறவன். அவனை போய் யோகியன் எவனா சொல்லுவானா? ஆனால் பாருங்கள், அன்றைக்கி ராத்திரி கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து, ஆபிரகாமே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பரிசுத்தமே கிடையாது, உனக்கு எப்படி நீ இப்படி செய்வையாக்கும்? எப்படி உன் மனைவி நீ விட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருப்பியாக்கும்? வெக்கம் இல்லையா உனக்கு? பரிசுத்தமாக வாழ வேணாமா? நான் அவனுக்கு லெக்சர் கொடுத்தாரா? கிடையாது. நேரம் அவன் வீட்டுக்கு தான் போனார். யார் வீட்டுக்கு? ராஜா. ஹலோ, அவன் வீட்டுக்கு தான் போனார். இவனை கண்டுக்கல. இவனை ஆளை ஒரு நாளில் சரி பண்ண முடியாது பாரு, அவருக்கு தெரியும் ஆண்டவர். அவன் வீட்டுக்கு தான் போனார். அவன் வீட்டுக்கு போய் எப்படி நீ இதை பண்ணுவேன், நீ இப்போ என்ன பாரு என்ன பண்ணுறேன்னார். அவன் பயந்து அடித்து ஐயோ சாமி ஆளை விடுங்கன்ட்டு அனுப்பிச்சி விட்டான். ராஜாவை தான் கர்த்தர் ரெபியூக் பண்ணார் ஒழிய ஆபிரகாமை கர்த்தர் ரெபியூக் பண்ணவில்லை. நல்லா கவனிக்கணும். எப்படி அந்த சம்பவம் நடக்குதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஆபிரகாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவானும் கிடையாது, ரொம்ப பெரிய யோகியன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய தைரியசாலின்னு சொல்ல முடியாது, அவன்கிட்ட பெருசாக என்னமோ இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அவன்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று, அதுதான் அவன் அப்படி ஆக்குச்சு. அது என்ன? ஆசீர்வாதம். ஹலோ, ஆசீர்வாதத்தை கடவுள் அவன் பேரில் வச்சுட்டாரு. இப்போ அவனுக்கு எதிராக வர்ற எல்லாரையும் கர்த்தர் இது பண்ணுறாரு, இவனை பாதுகாக்கிறாரு. ஆசீர்வாதத்தை அவன் மேலே வச்சுட்ட பிறகு அவன் குறையே மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு, ஒரு ஸ்பிரிச்சுவல் மைக்ரோஸ்கோப் வைக்கிறோம் நீங்கள் வச்சு உங்களுக்குள்ளே என்னெல்லாம் குறை இருக்குதுன்னு பார்த்தா, இங்கே இருக்கிற மகா யோக்கியர்களுக்குள்ளே கூட ஒரு 1000 குறையாவது கண்டுபிடிக்கலாம். உங்கள் உள்ளத்தை ஆராய்ஞ்சு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர ஆராய்ஞ்சு பார்த்தா 1000 குறைகள் குறைஞ்சது கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொருத்தரை பற்றியும் எல்லார்ட்டையும் குறைகள் இருக்கிறது. இல்லைன்னு சொல்கிறவர்கள் பொய்யர்கள். ஹலோ, அடியன்ட்டு ஏதாவது குறை இருக்குமா? அதால் நம்பவே நம்பாதீங்க, பொய்யர்கள். இப்போ எல்லார்ட்டையும் குறை இருக்குது. நான் சொல்கிறேன், நம்முடைய குறைகள் நிமித்தம் நாம் கைவிடப்படுவதில்லை. கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்ல வர்றது, நீங்கள் எப்படி வேணா இருந்துங்க, கடவுள் ஆசீர்வதிப்பார், போய் தைரியமாக பாவம் செஞ்சுங்க, அப்படி சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், மனுஷர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சில குறைகள்லாம் இருக்குது. அந்த குறைகள் நிமித்தம் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? என்கிட்ட எத்தனை குறை இருக்குன்னு அப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. தாயின் கற்பத்தில் இருக்கும்போது உங்களை தெரிந்து கொண்டு அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆகவே உங்கள் குறைகளை காணாமல் உங்களுடைய எதிரியை தான் அவர் இது பண்ணுறாரு ஒழிய உங்கள் குறைகளை அவர் ஒன்று காண்றது கிடையாது. உங்களை அவர் சரி பண்ணிக்குவார். நாளடைவில் உங்களை சரி பண்ணுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிருபையை பற்றி போதிச்சுட்டு வர்றோம், அதான் புரிந்து கொள்ள வேணும். கிருபை அப்படி தான் வேலை செய்யுது. அப்போ எனக்கு ஆசீர்வாதம்னா, சில சொல்கிறாங்க, கடவுள் இவனை போய் ஆசீர்வதிச்சாரு. அவங்களுக்கு என்னன்னா, இவனுக்கு ஒரு ஆசீர்வாதமா, அவன் எப்படின்னு எனக்கு தெரியாதா? இப்போ கடவுள் சொல்கிறார், ஆமாம் உனக்கு தெரியும். தெரிஞ்ச என்ன நீ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கிற, அவன் ஆசீர்வாதமாக இருந்துட்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, ஆசீர்வாதத்துக்கு ஒரு தனி குவாலிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் கர்த்தர் கிருபையாய் தருகிற ஒன்று. ஆமேன். சரி, அங்கேருந்து வெளியே வர்றாங்க பாருங்கள். இவன் கூட ஒருத்தன் தொத்திக்கிட்டு வந்தான். ஆபிரகாம் பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட இருந்ததெல்லாம் வந்து கடவுள் வந்து அவனை அழைக்கிறாரு, விட்டுட்டு வாழ்றாரு. அவன் வர்றான். ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் பேரில் கூறிட்டார். ஏற்கனவே வந்ததுனால சுதந்திரித்து கொள்ட்டான். இவன் வந்ததுனால அவர் ஆசீர்வதிக்கல, அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னதுனால இவன் வந்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இவன் வந்த பிறகு அவன் ஆசீர்வதிக்கல, அவர் முன்னாடியே ஆசீர்வதிச்சிட்டார். அதான் கிருபை. இவன் விசுவாசத்தை காட்டுறான், வர்றதன் மூலமாக விசுவாசத்தை காட்டுறான். ஆனால் விசுவாசத்தை காட்டுற விஷயத்தில் கூட பாருங்கள், அவன் எல்லாரையும் விட்டுட்டு வான்னு இவனை கூட கூட்டிகிட்டு வந்துட்டான். யாரை? ஊரை விட்டு வந்தான், அது ஒரு நல்ல காரியம் பண்ணான். ஆனால் கூடையே இவனை கூப்பிட்டு வந்துட்டான், லோத்துன்றவன். அவன் கூட இருந்தே பெரிய பணக்காரன் ஆகிட்டான் பாருங்க. இவன் கூட ஒட்டிக்கிட்டு இவன் பணக்காரன உடனே, சீமானான உடனே அவன் ஒரு குட்டி சீமானாவிட்டான். இவர் கூட இருந்துக்கிட்டு சீமானாயிட்டு 2 பேருக்கும் ஆடு மாடுகள் அவ்வளோ நிறைஞ்சு வழியுது பாருங்க. மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை. தேசம் அது பூமியே தாங்க முடியலன்னு சொல்லிடுது வேதவசனம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதுக்கு நேரம். பூமி தாங்க முடியல, 2 பேரும் பிரிஞ்சு போகலான்னு திட்டமிட்டு ஆபிரகாம் அவனுக்கு சொல்கிறான், அப்பா லெஃப்ட்டு ரைட்டு எது வேணும் நீ எடுத்துக்கோ, நீ லெஃப்ட்டு போனால் நான் ரைட்டு போகிறேன், நீ ரைட்டு போனால் நான் லெஃப்ட்டு போகிறேன். என்ன கான்ஃபிடன்ஸ் பாருங்கள் அவனுக்குள்ள.
ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ ஆசீர்வாதம் இருந்ததுன்னா லெஃப்ட் போனா என்ன, ரைட்டு போனா என்ன, முன்னால் போனா என்ன, பின்னால் போனா எந்த பக்கமும் எனக்கு ஆசீர்வாதம் தான். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கமும் எனக்கு ஆசீர்வாதம் தான். அதனால என்ன பண்ணுறான், அவனை பார்த்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொண்டான். அவன் ரொம்ப ஷூடு ஃபெல்லோ, நல்ல பிஸ்னஸ் மேன் பாருங்க. அப்படியே பார்க்குறான், நல்லா பசும் புல்வெளியாக இருக்குது, ஒரு இடம் அருமையாக க்ரீன் பாஸ்டர்ஸாக இருக்குது. பார்த்தான், இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறான். அதான் சோதம். அங்கே போய் பெரிய வம்பெல்லாம் ஆயிடுச்சு அவனுக்கு. அங்கே போய் அதை எடுத்துக்கிட்டு போனான் பாருங்க. அவன் அப்படி போன உடனே ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். வாசிப்போம் பாருங்க, 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆசீர்வாதம்னா என்னென்னு விளக்குறேன். ஏன்னா தசமபாகத்தை கொண்டு வரும்போது கர்த்தர் என்னத்தை தர்றேன்னாரு, ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுறேன்னு சொன்னார். என்னன்னு பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் பார்க்குறோம். 11ஆம் வசனம், 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சம பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத் அந்த யோர்தான் அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்கள் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இப்போ 14ஆம் வசனம் பாருங்க. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும். பாருங்க ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுதுன்னு. அவன் நீ என்ன வேணுமோ நீ முதல்ல எடுத்துக்கோ, நான் மீதி இருக்கிறத எடுத்துக்கிட்டான். லோத்து எடுத்துக்கிட்டான், தெரிந்து கொண்டான். அவன் அப்படி போன உடனே கர்த்தர் வந்துட்டு பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, பா கண்களை ஏறெடுத்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பாரு. எவ்வளோ தூரம் உன் கண்ணு பார்க்குதோ அவ்வளோ தூரம் உனக்கு நான் தரேன். கண் எவ்வளோ தூரம் பார்க்கும், கண்ணு ரொம்ப தூரம் பார்க்காது. அவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ தூரம் நீ விசுவாசத்தினால் பார்க்குறியோ, எவ்வளோ உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்தையும் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறியோ அவ்வளோத்தையும் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். இப்போ தானே அவன் ஒரு சைடு வேணும்னு எடுத்துகிட்டு போனான். கடவுள் சொல்கிறாரு, அவ்வளோத்தையும் உனக்கு தரேன்றார். எல்லாத்தையும் உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி பூமியின் தூளத்தனையாக உன் சந்ததியை நான் உண்டு பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏன் அதெல்லாம் சுட்டி காண்பிக்கிறேன்னு சொன்னால், ஒரு மனுஷன் பேரில் ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன ஆகிறது, அவன் பலுகி பெருகுகிறான். ஆசீர்வாதம் அவன் என்ன பண்ணுது, பெருக செய்கிறது, அவனை பெரிய ஆளாக்குகிறது. சாதாரணமான ஒருவனை எப்படி ஆக்குகிறது, பெரிய ஆளாக அவனை மாற்றுகிறது. சரி, இப்போ 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த இதை மாதிரி கதைகள்லாம் தொடருது. அங்கே சோதோம் குமாரில் போய் லோத் அங்கே குடியிருக்கிறான். குடியிருக்கும்போது 4 ராஜாக்கள் சோதோமுக்கு எதிராக வந்து போரிட்டு அங்குள்ள ஜனங்களையும் லோத்தையும் சேர்த்து அவன் குடும்பத்தையும் சேர்த்து அள்ளி கொண்டு போனாங்க அடிமைகளாக. இருக்கிற வெள்ளி பொண்ணு சொத்தெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. லோத்து ஞாபகம் இருக்குதா, பெரிய பணக்காரன். எல்லாத்தையும் அள்ளி வாரி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஆளையும் கூப்பிட்டு போயிட்டானுங்க அடிமையாக வேலை செய்கிறதுக்காங்க. ஆபிரகாம் இதை கேள்விப்பட்டு வீட்டில் இருந்து 300 வேலைக்காரர்கள், இவங்களாம் யுத்த வீரர்கள் கிடையாது, வீட்டு வேலை செய்கிற ஆளுக்கு 300 பேர் பாருங்கன்ட்ட 300 பேரை கூட்டிகிட்டு 4 ராஜாக்களுக்கு எதிராக சண்டை போகிறான். என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அவனுக்கு. ஆர்மி சோல்ஜர்ஸ் கிடையாது இவங்க, வீட்டு வேலை செய்கிறவன். 300 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு 4 ராஜாக்களுக்கு எதிர்க்க நின்று சண்டை போட்டு, 4 ஊர்களுக்கு ராஜாவாக இருக்கிறவனுக்கு எதிர்க்க நின்று சண்டை போட்டு அவனில் தோற்கடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆச்சு. இங்கேருந்து அவன் எடுத்துகிட்டு போன அத்தனையும் பிடுங்கி, இன்னும் அங்கே இருக்கிறதையும் பிடுங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அள்ளிட்டு வந்துட்டான் இவன். ஹலோ, ஆசீர்வாதம் பண்ணுற வேலை. ஆசீர்வாதம் என்னன்னு கேட்குறீங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆசீர்வாதம் இப்படி பண்ண வைக்கிது ஆளை. ராஜாவை கூட ஜெயிக்க வைக்கிது, பெரிய சேனையை கூட ஜெயிக்க வைக்கிது. ஆசீர்வாதம் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்கள்கிட்ட 300 ஆள் இருந்தால் போதும். அவன்கிட்ட எத்தனை ரதம் குதிரை இருந்தாலும் ஒன்றும் செல்லாது. உங்கள்கிட்ட இருக்கிற 300 பேர் அதை விட அதிகம், ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஆசீர்வாதம் அவ்வளோ பெரிய வல்லமை பெருக பண்ணுகிறது. எடுத்துகிட்டு வந்துட்டான். வேத வல்லுநர் சொல்கிறாங்க, அப்படி குவிச்சு வச்சுருக்கான் பாருங்கள். வெள்ளி பொண்ணெல்லாம் குவிச்சு வச்சுருக்கான் கொண்டு வந்ததை. சோதோமின் ராஜா வர்றான். அவன் இந்த வெள்ளி பொண்ணெல்லாம் பார்க்குறான். அவன் சொல்கிறான், எங்கள் வெள்ளி பொண்ணு கூட தான் இங்கே இதில் இருக்குது, எங்களுது ஒன்று இருக்குது, நீங்கள் வச்சுங்க, எங்களுடைய ஜனத்தை மட்டும் எங்களுக்கு தாரோம், வெள்ளி பொண்ணெல்லாம் நீர் வச்சுக்கொண்டான். ஆபிரகாம் சொல்கிறான், ஒரு வாதரட்சியின் வார கூட உன்ட்டு வாங்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நீ தான் என்னை பணக்காரனாக்கினேன்னு சொல்லிவிடு. அந்த கிரெடிட் யாருக்கும் போகக்கூடாது, கடவுளுக்கு மட்டும் தான் போகணும். கர்த்தருக்கு நேராக என்னுடைய கைகளை உயர்த்தி விட்டேன். கை எங்கே உயர்த்திட்டேன்றான்,
அங்கே உயர்த்திட்டேன்னா, கையை அங்கே உயர்த்தினவங்களுக்கு இங்கே நீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, அங்கே உயர்த்திட்டான், இங்கே நான் நீட்ட மாட்டேன்றான். உங்ககிட்ட நீட்டி நான் வாங்குற அளவுக்கு இல்லை, எனக்கு கடவுள் கொடுப்பார், நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. இவங்க எக்ஸ்பென்சஸ் மட்டும் பே பண்ணுவேன், சாப்பிட்டது போனது வந்தது மட்டும் பே பண்ணிட்டு மீதியெல்லாம் நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு எதுவும் ஆளும் வேணாம், உன் பணமும் வேண்டாம், எடுத்துகிட்டு போன கொடுத்துட்டான். கோடிக்கணக்கான ரூபா தேர்வுன்றாங்க. அது அவ்வளோத்தையும் வேணான்னு விட்டுட்டான். பாருங்கள், விட்டது மட்டும் இல்லாமல் அங்கே அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் சாலைமன் ராஜான்னு ஒரு ராஜா வர்றாரு. அந்த ராஜாவினத்தில் தசம பாகங்களை செலுத்தினான் என்று அங்கே வாசிக்கிறோம். ஏன் தசம பாகம் செலுத்துகிறான்? ஏன்னா எனக்கு ஆதாரம் கர்த்தர், எனக்கு இருக்கிற அவ்வளவு வெள்ளி பொண்ணு, எனக்கு இருக்கிற என்ன செல்வ சீமான் ஆக்குனது வந்து கர்த்தர். அப்போ எனக்கு இருக்கிறதுல எல்லாத்துலேயும் எனக்கு நான் கர்த்தருக்கு நானே 10% நான் செலுத்துவேன்னு சொல்லி தசம பாகம் செலுத்துகிறான். அவனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை கொஞ்சம் பாருங்கள். அவன் புரிஞ்சு வச்சுருக்கான் நல்லா பிரின்சிபல் என்னன்னு. கையை நீட்டு நான் அங்கே வாங்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு நான் தசமமாக செலுத்து, இன்னும் நான் பெருகுவேன் அப்படின்னு அவன் கர்த்தருக்கு தசமமாக செலுத்துகிறான். அடுத்த அதிகாரத்திலே பார்ப்பீங்க, திருப்பியும் கர்த்தர் வந்து அவனுக்கு காட்சி அளித்து அவன்கிட்ட சொல்கிறாரு, ஐ ஆம் யுவர் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட், நான் உன்னுடைய பலனாக இருக்கிறேன்றார் அவர் கர்த்தர். இப்படி தான் ஆபிரகாமுக்கு தேவனோடு இருக்க உறவு தொடருகிறது. பாருங்க, அப்போ ஏன் அதெல்லாம் கொடுத்தான் அவன்? எனக்கு வேண்டான்னு சொல்லி ஏன் அதெல்லாம் தள்ளினான்? யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. பாருங்கள், ஏன் அப்படி சொன்னான், ஏன் அப்படி செய்தான்? ஏன்னா கர்த்தரை தன்னுடைய ஆதாரமாக அவன் வெளிப்படுத்த விரும்பினான். கர்த்தர் தான் தன்னுடைய ஆதாரம் என்று அவன் காண்பிக்க விரும்பினான். சரி, இப்போ அது கலாத்தியருக்கு திருப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். மரத்திலே தூக்கப்பட்டவர் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சிலுவையில் என்ன நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மீட்டு கொண்டார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நல்லா கவனிங்க, சிலுவையில் ஏன் இயேசு மரித்தார்? ஏன்னா நம்முடைய சாபத்தை போக்கி ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க முடியும். என்ன ஆசீர்வாதத்தை? ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இவ்வளோ நேரம் ஆபிரகாமத்தை பற்றி பேசணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி பேசணும். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க முடியாத சிலுவையில் இயேசு மரித்தாராம். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பற்றி பேசணுமே, அந்த ஆசீர்வாதம்னா என்ன? அந்த ஆசீர்வாதம்னா சில சொல்கிறாங்க இது வெள்ளி பொன்னியான. அந்த வெள்ளி பொண்ணு யார்கிட்ட இன்றைக்கி இருக்குதோ, எங்கே போய் வாங்குவீங்க அதை? அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும் அப்படின்னா அது யார்கிட்ட இருக்குதோ தெரியல. அவனுடைய ஆடு மாடுகள் தான் ஆசீர்வாதம். அந்த ஆடு மாடு செத்து ரொம்ப நாள் ஆச்சு, மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. அந்த மண்ணா வேணும் உங்களுக்கு? அவனுக்கு கொடுத்த நிலம், அந்த நிலமா வேணும் உங்களுக்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்க முடியாதுன்னு சொல்லி, இந்த ஆசீர்வாதம்னா என்ன? அவனுக்கு கிடைச்ச பணமா, பொண்ணா, வெள்ளியா, ஆடு மாடுகளா, நிலமா, அந்த பொருட்களா? நான் கேட்குறேன், ஆசீர்வாதத்தை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? அவனுக்கு இருந்த பொருள்களா, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளா, வெள்ளியும் பொண்ணுமா, நிலமா, பொருட்களா? கிடையாது. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம்னு என்ன தெரியுமா? அந்த வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரிலையும் ஆடுகளையும் மாடுகளையும் மந்தையாக லட்ச லட்சமாக ஆயிரமாக அவனுக்கு கொண்டு வந்து அவனை பெரிய செல்வ சீமான் ஆக்கிய அந்த சக்தி, அதுதான் ஆசீர்வாதம். அவனை எந்த சக்தி அவன் பேரில் இருந்து ராஜாக்களை கூட ஜெயிக்க பண்ணினதோ, எந்த சக்தி அவனோடு இருந்து ஒரு சாதாரண ஆளை சிறக்க பண்ணினதோ, ஒரு சாதாரண ஆளை உயர்வான ஒரு ஆளாக மாற்றினதோ, அந்த சக்தி அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது அவன் வீட்டில் வச்சிருந்த பொருள் இல்லை, அவன் வச்சிருந்த தட்டுமுட்டு சாமான் இல்லை. இந்த சாமான் நான் எடுத்துக்கிறேன், அதை நீ எடுத்துக்கணும் பங்கு போட்டுக்கிறதுக்கு நம்ம கிடையாது. அவனுடைய ஆசீர்வாதம் என்ன? அவனை பெரிய ஆளாக்கின அந்த சக்தி, அந்த ஆற்றல், அந்த வல்லமை, அதைத்தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்லுது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்க முடியாது. இயேசு சிலுவையில் மரித்தார். மதுரையில் போதகர் சாம்பி செல்லத்துரை வெற்றி வாழ்வு கருத்தரங்கில் பேசுகிறார். நாள்
அக்டோபர் 23, 24 செவ்வாய் மற்றும் புதன். நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும். புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும். எல்லாரும் புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும். செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும். செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும். செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும். செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே.